ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஈஸியாக ஒரு மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது தான் பார்ப்போம். வாங்க இதை வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். எப்பயுமே வந்து மீன் குழம்பு வைக்கும்போது நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இது கருவடகம், வெங்காய வடகம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்னும் இது வீடியோ போடல, நான் ஒரு நாள் இது வீடியோ போடுறேன். வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இப்போல்லாம் விற்றுட்ருக்குல்ல, இந்த நேரத்துலலாம் இதை வந்து வெங்காயமே இல்லாமல் நம்ம இதை சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெங்காயம் இல்லாத ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கும் குழம்பு எது வச்சிங்கன்னாலுமே. இந்த கருவடகம் போட்டு வச்சிங்கன்னா இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு பூண்டு அளவுக்கு சின்னதாக உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டுலாம் வேணும்னா தாராளமாக கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ 3 தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இது வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வரட்டும், அது வரைக்கும் இதை நல்லா வதங்க விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள். மேலே குழம்பு தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கிறேன். இதில் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல, தேங்காயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. அதனால் இதில் நான் வந்து மிளகு, ஜீரகம், மல்லி எல்லாமே சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கிறேன். இது ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் எப்போயுமே சமையலுக்கு அது இருந்தால் தான் பண்ண முடியும், இது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எது இருக்குதோ அதை வச்சு பண்ணிடுவேன். அதனால் வேண்டி இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு போதும்னு நினைக்கிறேன். இது குழம்பு கொஞ்சம் கொதிச்சிட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மாங்காயை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். மீன் குழம்புக்கு மாங்காய் எப்பயும் புளிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நாங்கள் ரொம்ப புளிப்பு சாப்பிட மாட்டோம். அதனால் வேண்டி கல்லாமணி காய் தான் போட்டிருக்கேன். ஊர் சைடில் பார்த்திங்கன்னா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. மாங்காய் வந்து நல்லா வெந்துட்டோம். வெந்தோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட்டோம்னா மத்தி மீன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டோம்னா அது தனித்தனியாக முள்ளுலாம் தனியாக வந்துடும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் குழம்பு வந்து கொஞ்சம் கடைசி ஆகும்போது பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன முள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வேண்டி மீனை போட்டோன்னே இறக்குற மாதிரி குழம்பு வந்து சுண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த மீன் எடுத்து போட்டுடலாம்.
எப்பயுமே வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. உடனே சாப்பிட்டு முடிக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுருங்க. இல்லைன்னா மறுபடியும் 2வது டைம் ஹீட் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய வச்சுருந்தீங்கன்னா, ஐடியா வச்சுருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து 2வது டைம் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் குழம்பு நல்லா திக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுங்களே நான் நிப்பாட்டிட்டேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மண் சட்டியில் இன்னும் நல்லா ஹீட்லேயே இருக்கும். அதனால வேண்டி அதுங்களே இன்னும் 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா, 1 நிமிஷம் இருந்தாலுமே இதெல்லாம் உடஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்போயே லைட்டாக உடையிற மாதிரி இருக்குது. அதனால் அவ்வளோதான், இதை போதும், இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்து வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் எப்பயுமே இறக்கி வைக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி விடலை. வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட அரைச்சி விட்டுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியும் எப்படி பாருங்க கொதிச்சிட்டே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.